Hi friends, இந்த வீடியோல இருந்து நாங்க Photoshop tutorial தான் நாங்க பார்க்க போறோம். Photoshop tutorial னு சொல்லி பாக்கும்போது நாங்க ஒரு Photoshop வந்து நம்மளோட சிஸ்டத்துல இன்ஸ்டால் பண்றதுல இருந்து பேசிக்ஸ்ல இருந்து நாங்க அட்வான்ஸ் தொடர்ந்து யூஸ் பண்ணுவோம். இந்த சீரிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த டவுட்டா இருந்தாலும் நீங்க உடனுக்குடன் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணலாம். என்னால ஏழுமான அளவுக்கு நான் அந்த டவுட்கான தீர்வை வந்து நான் உங்களுக்கு இந்த ஒரு வீடியோ வந்து பண்ணி தரேன். உங்களுக்கு அதிலே வந்து டிஸ்ப்ளே பண்றேன். நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல வர பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோவையும் நீங்க உடனுக்குடன் பார்த்து முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு ஃபோட்டோஷாப் அப்ளிகேஷனை வந்து நாங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணோம்னு சொன்னால் தான் நாங்கள் வந்து ஃபோட்டோக்களை வந்து எடிட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து அடோப்போட ஃபோட்டோஷாப் CC 2015 வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த ஃபோட்டோஷாப்போட டவுன்லோட் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இங்கே வந்து தேவையானவங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஃபோட்டோஷாப்போட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வெறும் 95 MB தான். நீங்கள் வந்து உங்களோட ஆன்டிவைரஸை வந்து கட்டாயம் வந்து டிசேபிள் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஏன்னு சொன்னால் இந்த அப்ளிகேஷனோட ஃபைல்ஸை வந்து டெலீட் பண்ணிடும். நீங்கள் கட்டாயம் வந்து உங்களோட ஆன்டிவைரஸை வந்து டெம்பரரியாக டிசேபிள் பண்ணி வச்சா மட்டுமே இந்த ஃபோட்டோஷாப்பை வந்து இன்ஸ்டால் பண்ண முடியும். நீங்கள் வந்து முதல் ஃபர்ஸ்ட்டில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்க. டவுன்லோட் பண்ணிட்ட பிறகு ஒரு வின்ரர் அப்ளிகேஷனை இல்லை வின்ஜிப் யூஸ் பண்ணி இதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கணும்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு ஃபோல்டர் வந்துடும். வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே வந்துட்டு ஃபோட்டோஷாப் இன்ஸ்டால்னு சொல்லி இருக்கும். அதை ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் பேஜ் வந்துடும். இல்லை அக்செப்டட் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜில் வந்துட்டு இன்ஸ்டால் கொடுத்துக்கொள்ளுங்க. இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்துட்டு ஃபோட்டோஷாப் வந்து இன்ஸ்டாலாக வலிக்கிட்டுரும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கமெண்ட் ப்ரமெண்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு இப்படி கேட்கும். இதில் வந்து நீங்கள் எப்படி கேட்டுச்சுன்னு சொன்னால் கேபிட்டல் A கொடுத்து என்டர் கொடுத்துக்கொள்ளுங்க. இப்போ வந்து உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஃபோட்டோஷாப்போட ஐக்கான் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப்பில் வந்துருக்கு. அதை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது ரைட் கிளிக் பண்ணி ரன் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு சொல்லியிருக்கும். அதில் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்கள் ஓப்பன் பண்ணுற ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் அப்படியே வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. செகண்ட் டைம் வந்து நீங்கள் நார்மலாக ஓப்பன் பண்ண மாதிரி டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோஷாப் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகி ஓப்பன் ஆகிட்டு இருக்குது. இந்த ஃபோட்டோஷாப்பை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் 512 MB இருக்கிற சிஸ்டத்தில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். உங்களுக்கு வந்து எந்த வித லோடுமே இருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஃபோட்டோஷாப்பை வந்து நாங்கள் எங்களோட சிஸ்டத்தில் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இருந்து நாங்கள் ஃபோட்டோஷாப்போட பேசிக் டூல்ஸ் எல்லாமே வந்துட்டு நாங்கள் இது பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் வர பெல் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் நான் போடுற ஃபோட்டோஷாப் டியூட்டோரியல்ஸ் வீடியோலாம் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள முடியும். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.